அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்றைக்கு மார்கழி மாதம் 18வது நாள். 3 நாள் பாசுரம் பார்க்கறதுனால 15, 16, 17 பாசுரங்களின் விளக்கங்களை சுருக்கமாக அனுபவிக்கலாம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடன் தோன்றுமூர் நீதியார் நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. இன்றைய பாசுரம் உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழிழுப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். முதலில் 15வது பாசுரம் பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது இந்த 15வது பாசுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்பது ஒரு சொல்லப்படுகிறது. தோழியை எழுப்புகிறாள். அந்த தோழியானவள் நானே வந்து உங்களெல்லாம் எழுப்புகிறேன், சீக்கிரமாக எழுந்து வந்தேன் என்று சொன்னவள். ஆனால் அவள் வரவில்லை. அதுக்காக அவள் இங்கேருந்து கூப்பிடுச்சே, இவளுக்கு கோபம் வருதான். உடனே உள்ளே உள்ளவள் என்ன சொல்கிறானா, சுல் என்று சொல்லாதே, சில்ங்கிறியே, சுல்லுன்னு சொல்லாதே அப்படின்னு சொல்கிறாளாம். சொல்லிவிட்டு அப்புறம் தவற்றையை உணர்ந்துக்கிறாளாம். ஐயோ நம்ம தானே வரோம்னு சொல்லியிருந்தோம், நம்ம இப்போ லேட்டாக எழுந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் தான் வல்லீர்கள் நல்லவர்கள், நானே தானாயிடுக, நான் அந்த பண்ணின தப்பு என் மேலே தான் குற்றம் அப்படின்னு ஒத்துன்றாளாம். அதாவது வைஷ்ணவத்தில் நம்ம பண்ணலைன்னா கூட, தப்பே பண்ணலைன்னா கூட நீங்கள் பண்ணிட்டு தான் சொல்லிட்டா நம்ம சும்மா விதண்டாவாதங்கள்லாம் பண்ணாத, சரி நானே பண்ணி தான் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணுமா. அதுதான் வைஷ்ணவ லக்கணமா. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவளே எழுந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தில். அடுத்தது 16வது பாசுரம். நந்தகோபாலன் மாளிகை, அங்கே போயிட்டு நந்தகோபாலன் எழுப்பதற்காக போகிறான். அங்கே மாளிகை மூடப்பட்டிருக்கிறது. ஸோ வாயிற்காப்பானிடம் போய் கதவை திறக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்களாம். அதாவது கண்ணனையை எழுப்பி கொண்டு போகணும் என்று அவர்களுக்கு ஆசை. அவனால் நந்தகோபாலனுடைய மாளிகையில் இருக்கான். அந்த நந்தகோபாலன் மாளிகையை பார்த்தால் ஸ்ரீவைகுண்டம் மாதிரியாம். ஏன்னா உள்ள கண்ணன் இருக்கிறதுனால பெருமாள் பகவான். ஸோ ஸ்ரீவைகுண்ட வாசல் மாதிரி தோன்றுறது. அதன் வாசலில் ஒரு வாயில் காப்பானும் ஒரு கோயில் காப்பானும் இருக்கிறான். அதாவது கண்ணன் உள்ளதால் அதை இவளுக்கு அனுமதி பெற்று தான் உள்ளே போகணுங்கிறது ஒரு கட்டளை. அதனால் அவன் என்ன சொல்கிறா, கதவை தரேங்கிறா. அவன் நிறையா 2 பேருக்கும் வாக்குவாதங்களாம் நடக்கிறது. கடைசியில் அவன் என்ன சொல்கிறான், நீயே திறந்துக்கோ அப்படிங்கிறான். இல்லை ஐயோ இந்த பெரிய கதவை எங்களால் திறக்க முடியாது, 2வது அது கதவை திறக்கிறதுக்குன்னு சில பேர்லாம் இருக்கா, அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது, அதனால் அந்த நேய நிலை கதவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே தான் திறக்கணும்னு கோபியர்கள் அந்த கதவை திறக்க சொல்லி அந்த வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் பிரார்த்திக்கிற மாதிரி இந்த 16வது பாசுரம் அமையிறது. அடுத்தது 17வது பாசுரம். அந்த 17வது பாசுரம் தான் இன்னி பாசுரம். அது ஆமாம், இன்றைக்கி நேற்றைய பாசுரம். அதாவது இந்த 17வது பாசுரத்தில் தான் என்ன பண்ணுறா, உள்ளே மாளிகை திறந்து விட்டு உள்ளே போன உடனே வரிசையாக படுத்துட்டுருக்கா. ஃபஸ்ட்டு நந்தகோபாலன் படுத்துட்டுருக்கார், அது பக்கத்தில் யசோதைக்கு பக்கத்தில் பலராமன் பக்கத்தில் கிருஷ்ணன் அப்படின்னு வரிசையாக படுத்துட்டுருக்காளாம். ஸோ அந்த நந்தகோபாலனை எழுப்புறா ஃபஸ்ட்டு. அந்த நந்தகோபன் அதாவது யசோதையோடைய கணவன். அவன் தான தர்மம் பண்ணுவதில் ரொம்ப இதுவான். அதாவது வஸ்திர தானம், தண்ணீர் தானம், அன்னதானம். அதாவது அங்கங்கே இருக்குமா, யாரான வஸ்திரம் கேட்டால் அங்கே இருக்கும் பாரு, வஸ்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்கேன், அங்கே போய் எடுத்துக்கவும் போகிறான். தண்ணீர் வேணும்னா ஒரு தண்ணீர் பந்தல், அதாவது எல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்குமா அது அங்கங்கே. அப்புறம் துணி அன்னம் வேணும்னா அது ஒருத்தர் நடந்துட்டு இருக்குமா. டெய்லி இந்த 3 தானங்களையும் அவர் செய்து கொண்டே இருப்பாராம். அப்படிப்பட்டவர். அதுதான் முக்கியமாக அந்த பாசுரம் சொல்லுகிறது. அவர் அப்படிப்பட்ட அந்த தானங்கள் செய்கிற நந்தகோபாலனை எழுந்திரு, அவருடைய மருமகளான அவருடைய பத்தினியான யசோதையே பலதாமனே கண்ணனேன்னு ஒருத்தராக சொல்லி எழுப்புகிறார்கள் இந்த 17வது பாசுரத்தில். அதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷம். அடுத்தது 18வது பாசுரம். அது இன்றைய பாசுரம், உந்துமத களிற்றன். இந்த பாசுரமானது ராமானுஜருக்கு மிகுந்த உகந்த பாசுரம். அதாவது நேற்றைய பாசுரங்களெல்லாம் நப்பினையை கூப்பிடவில்லை, நப்பினையை பற்றியும் சொல்லவே இல்லை. அப்புறம் தான் திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வந்துடுதான். வச்சுட்டு பிராட்டியை தானே முதல்ல நம்ம எழுப்பணும். ஏன்னா பிராட்டியை புருஷகாரம் பண்ணினா தான் பகவானை போய் நம்ம அடைய முடியும்.
அப்படியே நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிறது, கோவிலில் போனால் கூட முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் பகவானை போய் பார்க்கணும். ஏன்னா பெருமாள் நம்ம பண்ண பாவம் எத்தனையோ இருக்குமா, எத்தனையோ வருஷமாக பண்ணியிருப்போம். அவன் பயங்கர சீற்றத்தோடு இருப்பான், நான் எப்படா அவளுக்கு தண்டனை கொடுக்கலான்ட்டுன்னு. ஆனால் பாட்டி இது பெரிய பிராட்டி நமக்காக பரிஞ்சு பேசி அந்த கோபத்தை தணித்து நமக்கு நம்ம உய்வதற்கும் நம்ம மேலே இருக்கிற அந்த தோஷத்தை போக்குவதற்கும் அவள் வந்து பெருமாள் கிட்டக்க நமக்காக பரிந்து பேசுகிறாள். அதனால் இவளுக்கு தோன்றதான் நப்பினியை எழுப்பணுமேன்னு. ஸோ இதுலேருந்து ஒரு 3 பாசுரத்தில் நப்பினியை எழுப்புகிற மாதிரி இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறா, நப்பினைகள்லாம் பெருமை அவருடைய அடையாளங்களாம் எடுத்து சொல்லி அவளுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லின்னு இருக்கலாம். ஆனால் நப்பினை எப்படி ஆயர்பாடிக்கு வந்தால் யார் அவள் அப்படின்னு பார்த்தா, நப்பினைங்கிற அங்கே ஒரு கோபரோட ஒரு மகளாகவும் ஒரு யசோதையோடைய ஒரு அண்ணன் மகளாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது என்ன சொல்கிறான்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இங்கே கோபியர்கள்லாம் இவ்வளோ அனுபவிச்சுட்டு ஆனந்திட்டு இருக்காளே, அங்கே பார்த்தா மகாலட்சுமி, லீலாதேவி, பூமை பிராட்டி எல்லோரும் இருக்கா, அவளுக்குலாம் அந்த ஆனந்தம் அனுபவிக்கிறதுங்கிறது இல்லவே இல்லைன்னு மகாலட்சுமி தோன்றதான். அதனால் நம்ம போய் கீழே போய் அவதாரம் பண்ணி நப்பினையாக நம்மளும் கண்ணனை சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவள் என்ன பண்ணுறாலும் அங்கேருந்து இங்கே வந்து அவதாரம் பண்ணி நப்பினையாக இங்கே கண்ணனை கல்யாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாயின்னு வரும். திருங்கிறது இந்த பிராட்டியை குறிக்கிறது இல்லையா. ஸோ நப்பின்னை நங்காய் திருவே துயிலாயின்னு வரும். அப்படிப்பட்ட இந்த பாசுரம் அதில் வந்து விசேஷமாக இதுதான் சொல்லப்படுகிறது. இன்றைய பாசுரத்தில் விசேஷமாக நான் சொன்னேன் ராமானுஜருக்கு வந்த பாசுரம்னு. அது எப்படின்னா, அது இவர் தான் சொல்லணும். என்னென்னா, இவருக்கு திருப்பாவைஜியர்னு பேர். இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து இருந்த காலத்தில் உஞ்சி எடுத்து அந்த இதை கொண்டு தான் அன்னம் பண்ணி அவர் வந்து உணவை வந்து சுவீகரிச்சுட்டு வந்திருந்தார். அப்படி வச்சு திருப்பாவைஜியர்னு பேர். திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிகிட்டே தான் வருவார். அப்போ ஒரு நாள் என்ன தான் அவர் பண்ணிகிட்டே வரைச்சு இந்த உந்து மத கலிட்டன்கிற பாசுரம் வரைச்சு அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இல்லையா, அந்த பெரிய நம்பிகளுடைய வீட்டு வாசலில் வரைச்சி சொல்கிறாராம். அப்படி சொல்லிகிட்டே வரைச்சி அந்த பாசுரத்தில் வருது இல்லையா, உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு வருது. அந்த கரெக்டாக அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தை வர சமயத்தில் அங்கேருந்து அவருடைய பெரிய நம்பிகளுடைய மகளான திருத்துழாய் வந்து அத்துழாயின்னு பேர். அவள் வந்து கதவை திறக்கிறாளாம். கதவை திறந்தோடனே இவர் ஏற்கனவே திருப்பாவையில் அப்படியே ஊழ்ந்து போனவர், ஜென்ரலாகவே எல்லா பிரபந்தத்திலையுமே ஆழ்ந்து போனவர். அப்போ திருப்பாவையில் ஆழ்ந்து போய் இது ரொம்ப அனுபவித்து சொல்லிகிட்டே வரைச்சி இவர் கதவை திறந்தவுடனே நிஜமாகவே நப்பினை தான் வந்து திறந்துட்டான்னு சொல்லிட்டு நப்பினை நினச்சிட்டு கீழே காலில் போய் விழுந்துடுறாராம், அவளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் சேவிச்சுட்டு இருக்கச்சே அந்த அத்துழாய் வந்து பெரிய நம்பிகளை பார்த்து, அப்பா இந்த மாதிரி என் காலடியில் விழுந்துட்டுருக்காரே வேறு இவ்வளோ பெரியவர் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டவுடனே பெரிய நம்பிகள் கீழே வந்துட்டு ராமானுஜரை பிடிச்சி எழுப்பி நிற்க சொல்லி வச்சுட்டு, என்ன இன்றைக்கி வந்து உந்துமத கலிட்டன் அனுசந்தானமும் அந்த பாசுரம் அனுசந்தித்து போயிட்டுருக்கேளோ அப்படின்னு கேட்குறாராம். அந்த அளவுக்கு அவருக்கு திருப்பாவை மேலே அதீனமான ஈடுபாடு. அதே மாதிரி இதுலேயும் திருவாய்மொழியிலையும் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால தான் அவரை வந்து இதத்தாய் அதாவது வளர்த்த தாய், திருவாய்மொழியை வளர்த்த தாய் அப்படின்னு அந்த தனியன்லேயே வரும். அந்த அளவுக்கு இவருக்கு அந்த திருவாய்மொழியிலையும் சரி திருப்பாவை மேலே இல்லாமல் ரொம்ப ஈடுபாடானது ஜாஸ்தி. அவரை வந்து ஜெகதாச்சாரியார் என்று போற்றப்படுகிறார். அந்த ராமானுஜருடைய வைபவம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அது வந்து நானே இந்த இதே வலைத்தளத்தில் ஒரு 10 எபிசோடு 11 எபிசோடு சொன்னேன். கொஞ்சம் நின்று எடுத்து 12 எபிசோடு கிட்டத்தட்ட சொல்லியிருப்பேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு வரிசையாக சொல்லியிருப்பேன். கொஞ்சமாக இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். அவருடைய இவர் வந்து கலி 4119 பிங்கள வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷ பஞ்சமி திருவாதிரை நாளில் கேசவ சோமயாஜுக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவ்வாறு 2 பேருக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருந்ததாகவும், திருவல்லிக்கேணி பெருமாளை வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி பெருமாளை வேண்டினவுடனே பெருமாள் வந்து நானே வந்து உங்களுக்கு வந்து அவதரிக்கிறேன்னு சொன்னதாகவும், அதனால் பார்த்தசாரதியை ராமானுஜராக வந்து அவதரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவரே வந்து பிறந்ததாகவும், அப்படி மகனாக பிறந்தார். அவருக்கு ராமானுஜர்னு அப்புறம் பெயர் வைத்தார். அவருடைய மாதுளர் பெரிய திருமலை நம்பின்னு இருக்கார். அவர் தான் வந்து இவருக்கு ராமானுஜங்கிற திருநாமத்தையும் சூட்டினார். இவருக்கு வளர்ந்து வரார். தந்தைக்கிட்டக்கே எல்லாம் கற்றுன்னு வரார். அதுக்கப்புறம் காஞ்சியில் திருப்புக்குழி பக்கத்தில் பெரிய யாதவ பிரகாசன் ஒருத்தர், அவர் சாஸ்திரம் இதில் ரொம்ப பயந்த வல்லமை பெற்றதாக இருந்தார். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறார். குருகுலவாசம் அங்கேயே இருந்து கற்றுட்டு வர்றார். அங்கே சீடராக இருந்து அந்த குருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து கொண்டே வந்துட்டுருக்கார்.
ஆனால் இந்த யாதவ பிரகாசர் கொஞ்சம் இந்த வேதத்துக்கு சாஸ்திரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தத்தெல்லாம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, எதிர்மறையாக சொல்லின்னு வந்தாராம். அதுக்கு அர்த்தம் வந்து நல்ல அர்த்தங்கள்லாம் இருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாத அர்த்தங்கள்லாம் சொல்லின்னு வந்தாராம். அது ராமானுஜருக்கு உகக்கவே இல்லை. ஸோ ராமானுஜர் 2-3 தடவை திருத்தி சொல்கிறார் அவர்கிட்ட. அது அவருக்கு பிடிக்கல. குருவுக்கு வந்து யாதவ பிரகாசருக்கு இவர் என்ன பெரிய இதுவாக நான் சொல்கிறச்சே இவன் மாற்றி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இவர் மேலே அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடுது. அதனால் ராமானுஜரை எப்படியாவது நம்ம வந்து இதை தொலைச்சி கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இந்த சீடர்கள் எல்லாம் அழிச்சுட்டு காசிக்கு போகிறார். காசியில் போய் கங்கையில் இவரை போய் தள்ளி விட்டுடணும் அப்படிங்கிற ஐடியாவில் போகிறார். ஆனால் அது அவரோட சித்தி பையன் கோவிந்த பட்டாச்சாரி இல்லையா, கோவிந்த பட்டார், அவருக்கு தெரிஞ்சு போய் அவரை வந்து இந்த ராமானுஜரை திருப்பி அனுப்பிச்சுடுறார். திருப்பி அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். காஞ்சிபுரத்தில் பேரருளாளன் சந்நிதியில் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த திருக்கட்சி நம்பிகள் அவர் பூந்தமல்லியிலேருந்து தினம் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்காக புஷ்பத்தை தொடுத்து எடுத்துட்டு டெய்லி நடந்து போவாராம் காஞ்சிபுரத்துக்கு. அந்த திருக்கட்சி நம்பியோட நட்பு கிடைத்தது. ஸோ திருக்கட்சி நம்பி வந்து அவருக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி சாலை கிணற்றுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் திருமஞ்சனம், பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம், அந்த கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் ஒரு 6 வார்த்தைகள் வந்து பெருமாள் மூலமாக கிடைக்கிறதுல கடைசியில் என்ன கிடைக்கிறதுனா ஒரு வார்த்தை என்ன, பெரிய நம்பிகளையே ஆச்சாரியனாக அவர் ஏற்றுக்கட்டும் அப்படிங்கிறார். அதே மாதிரி அவரை ஏற்று பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணி அவர்கிட்ட எல்லாம் கற்றுன்னு வர்றார். அதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவ குலம் ஏன்னா ஆளவந்தார் தான் அப்போ பார்த்துன்னு வந்தார் ஸ்ரீரங்கத்தில். ஆளவந்தார் பரமபதி சொல்கிறார். அதனால் வைஷ்ணவத்தை திருப்பி தழைக்கணுமேங்கிறதுக்காக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துன்னு வந்துடுறா. அழைச்சின்னு வந்து அங்கே இந்த வைஷ்ணவ ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் சரி பண்ணி நிறையா முறைகேடுகள்லாம் இருந்தது. ஸோ அந்த அந்த ஆராதனை பூஜை பண்ணுறதில்ல அதெல்லாம் எல்லாத்தையும் இவர் வந்து சரி பண்ணி ராமானுஜர் சரி பண்ணி அதெல்லாம் இது பண்ணி வச்ச கோவில் ஒழுகு அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் வைணவத்தை தழைக்கிறதுக்கு வந்தார். விசிஷ்டாத்வைதம்னு நம்மளுடைய அந்த விசிஷ்டாத்வைதத்தை இவர் தான் நிர்ணயித்தார். எல்லா மதவார்களுடையும் மதத்தார்களுடையும் தர்க்கங்கள்லாம் பண்ணி அது வேதத்தெல்லாம் வந்து நல்ல வந்து அதுக்கு என்னென்ன உண்மையான அர்த்தங்கள்லாம் என்னன்னு சொல்லி அது மாதிரிலாம் பண்ணியிருக்க ராமானுஜர். உங்கள் எல்லாருக்குமே ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி இவரை சொல்லணுமேங்கிறதுக்காக சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் இவர் 74 சிம்மாதிபதிகளை நியமித்து இன்றளவும் அந்த இப்போ பஞ்சசம்ஸ்காரங்களை இப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அவர் மூலமாக வந்தவர் தான். இப்போ சீடர்கள்லாம் உண்டாகி அவருக்கு சீடர்கள்லாம் வந்து பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் இப்போல்லாம் அவள் தான் பண்ணுறா. அப்புறம் அர்த்த விசேஷங்கள் திருவாய்மொழிக்கு பண்ணேன்னு சொன்னேன். இன்றளவும் எல்லா கோயில்களிலும் இப்போ நடைமுறை பிரகாரம் பூஜை ஆராதனை அப்புறம் வந்து அது பேர் என்ன உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் இவர் ராமானுஜரால் ஏற்பாடு பண்ணினது தான். அவர் பண்ணின வழிகளை தான் இப்போ வந்து எல்லா கோயில்களையும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரா, அதை தான் கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். இவர் அருளிய நூல்கள் கிட்டத்தட்ட 9 நூல்கள் பண்ணியிருக்கா. ஸ்ரீபாஷ்யம் அது, அப்புறம் கீதா பாஷ்யம்ங்கிறது பகவத்கீதைக்கு பாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது வந்து பராசர முனிவர் எழுதின விஷ்ணு புராணம், அதுக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். அப்புறம் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், அப்புறம் வந்து கத்தியத்ரயம்னு 3 கத்தியம் எழுதியிருக்கார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு 3 கத்தியங்கள். நித்தியம்னு ஒரு நூல், அது எப்படின்னா நித்திய ஆராதனைகள் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு அந்த நித்திய கைங்கர்கள் அது சொல்லியிருக்கார். இந்த 3 கத்தியத்திரயமும் ஒரு பங்குனி உத்தர நாளில் தாயாரும் பெருமாளுமா எழுதியிருக்கச்சு உத்தரத்து அன்னைக்கு இதை 3 திரயத்தையும் சொல்லி நமக்காக இந்த உஜ்ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது உடையவர்னு பேர். பெருமாள் வந்து இந்த கத்தியத்திரையும் சொல்லி முடித்த உடனே உன்னை வந்து கடைப்பிடித்து உன் வழியில் வரவர்களுக்கெல்லாம் கட்டாயம் மோட்சம் உண்டு, இந்த 2 விபூதிகளுக்கும் நீயே உடையவன், லீலா விபூதி நித்திய விபூதி 2த்துக்கும் நீயே உடையவன், உன்னை யார் எல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லி அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்றார். அந்த உடையவர்ங்கிறது அதுலேருந்து தான் உடையவர்னு வந்தது. அப்படிப்பட்ட அவர் வந்து 120 வயதுக்கு வந்து பரமபதம் அடைந்தார். இவருக்கு 3 திருமேனிகள் சொல்லப்படும். அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் தானுகுந்த திருமேனிம்பா, ஸ்ரீரங்கத்தில் வந்து தானான திருமேனி, மேலக்கோட்டையில் வந்து தமருகுந்த திருமேனி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமானுஜருடைய வைபவத்தை நம்ம கொஞ்சமாக பார்த்தோம். மேற்கொண்டு டைம் கிடைக்கச்சு நம்ம அந்த விட்டு போனதை திருப்பி ஆரம்பிக்கலாம். ஒரு 10-12 எபிசோட் சொல்லியிருப்பேன், அதை பார்க்கலாம். எது வரைக்கும் சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி சொல்லலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாளைக்கு நம்ம இன்னொரு ஆச்சாரிய வைபவத்தை பார்க்கலாம். நமஸ்காரம் எல்லோருக்கும்.